திரியருக்கு துதி உண்டாவதாக. இந்த 12ஆம் நாள் உபவாச காலத்தின் 12ஆம் நாள் வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அநேகர் நம்முடைய யூடியூப்பில் இந்த காலை தோறும் நடைபெறுகிற இந்த ஆராதனை, இந்த ஜப வேளையை பார்க்குது. கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அதற்கான நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. நல்லவர். ஆமென். எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமத்தை ஆண்டவர் இயேசுவுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அந்த இயேசுவின் நாமத்தை இந்த காலை வேளையிலே உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா தலைமுறையும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. ஆமென். ஆமாம், இந்த உலகத்திலே ஒரே ஒரு மனிதனால பாவம் பிரவேசித்தது. அதுபோல நாம் நீதிமான் ஆக்கப்பட்டதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் ஒருவராலே நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டு ஆளுகை செய்யும்படியான ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்ரு மேலே நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். சத்ருவை ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை தந்திருக்கிறார். நியாயாதிபதிகளை படிக்கிறோம், பராக்கிரமசாலிகள் மேல் கர்த்தர் எனக்கு ஆளுகை தந்தார். ஆண்டவர் இயேசுவும் சிலுவையில் மரித்து பிசாசின் மேல அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் நீங்கள் மிதிப்பீர்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அதிகாரத்தை இந்த சிலுவையின் வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு பெற்று தந்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை பாடி அவருடைய நாமத்தை கொண்டாடி மகிழ்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். கைதட்டி பாடி எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமம். எல்லா தலைமுறையும் போற்றிடும் நாமம். மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் எங்கும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் எங்கும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா. கை தட்டி பாடும். அல்லேலூயா ஆமென். நீங்க பாடுங்க. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா அல்லேலூயா. பாவத்தில் இருந்தென்னை விடுவித்ததே இயேசுவின் நாமமே. சொல்லுங்க. பாவத்தில் இருந்தென்னை விடுவித்ததே இயேசுவின் நாமமே. ஆமென். நித்திய நரகத்தில் இருந்தென்னை விடுவித்தது இயேசுவின் நாமம். நாமமே. நித்திய நரகத்தில் இருந்தென்னை விடுவித்தது இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமமே. அந்த நாமத்தை உயர்த்தி இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, வெற்றி பெறுவோம் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லையே. சொல்லுங்க. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா அல்லேலூயா. மகிழ்ச்சியோட இயேசு நாமத்தை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா என்றால் இன்றைக்கே ரட்சியும். அல்லேலூயா ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. பாடுவோம். அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. அல்லேலூயா. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்ததே இயேசுவின் நாமமே.
இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. பாடுவோம். இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. இயேசுவின் நாமம் உங்கள் சரீர வியாதிகளை குணமாக்குறது, தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி உங்களை விடுவிக்கிறது. நமக்கு நித்திய ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய இயேசுவின் நாமம். அல்லேலூயா. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது சொஸ்தமாவார்கள். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் தழுவுகளால் நீங்கள் குணமானீர்கள். கைத்தட்டி பாடுங்கள். கர்த்தரை துதிக்கும் போது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது ஒரு தெய்வீக சுகம் உங்களை ஆட்கொள்ளும். கைத்தட்டி பாடுவோமா? இந்த காலை வேளையிலே அற்புதமாய் உங்களை சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட வியாதி என்றாலும் இயேசுவின் வல்லமை உங்களை சுகமாக்கும். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. பாடுவோம். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. கைத்தட்டி உற்சாகமா. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கியது இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கியது இயேசுவின் நாமமே. கரங்களை தட்டி இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. இயேசுவின் நாமத்தில் வெற்றி பெறுவதற்கு ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஓ அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாடுறோம். இயேசுவின் நாமம் ஜெயம் ஜெயம். அல்லேலூயா. சத்துருவின் எல்லா விதமான திட்டங்களையும் முறியடிக்கக்கூடிய வல்லமையை இயேசு தருகிறார். அல்லேலூயா. ஃபாஸ்டிங் பிரேயர்ல கூட சொன்னேன், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதுக்காக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பாம்பை மிதிக்கிறத சொல்லலை. சர்ப்பம் அப்படின்றது தந்திரம் உள்ளது. தந்திரமாய் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் பிசாசானவன் செய்வான். தந்திரமான சில காரியங்களை செய்து தந்திரமாக நம்மை பிடிக்கிறது. திருடனை போல ஏன்னா யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். அப்போ அவன் வரும்பொழுது அந்த காரியங்களை, தந்திரங்களை, பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். ஞானத்தை தருகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 119 படிக்கிறோம். தாவீது சொல்றார், ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற பரலோக ஞானம் எனக்கு கற்றுக் கொடுத்த முதியோர்களின் ஞானத்தை விட அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அப்போ பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினாலே, தேவனுடைய வல்லமையினாலே, பரிசுத்த ஆவியானுடைய உதவினாலே சத்துரு கொண்டு வருகிற தந்திரங்களை நாம் மேற்கொள்ள முடியும். ஆமென். பிசாசுக்கு வல்லமை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை தேவன் நமக்கு தருகிறார். ஆமென். அதனால தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நீ பலவானை முந்தி கட்டினால் ஒழிய என்ன செய்ய முடியாது, அவனுக்குள்ள புகுந்து அவனை கொள்ளையிட முடியாது. அவனை முந்தி என்ன செய்யணுமா, கட்டணும் அப்படின்னு சொல்லி. முந்தி கட்டலை என்ன நடக்கும்? இப்போ உங்ககிட்ட ஒருத்தன் சண்டைக்கு வர்றான், அப்போ நீங்க பேசாம இருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? அவன் உங்களை முதல்ல அடிச்சிருவான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், முந்தி நீ என்ன செய்யணும், கட்டணும். இந்த காலை ஜெபம் என்ன செய்யும்னா, உங்களுக்கு எதிராய் எழும்பி இருக்கிற எல்லா விதமான ஆயுதங்களையும் கட்டி போட்டு விடும். அதிகாலையில் நீங்கள் தேவ சமூகத்தில் பாடி துதிக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக எழும்பி வருகிற சத்துருவின் கிரியைகள் அதை கட்டி போட்டுரும். கரங்களை தட்டி ராஜாவுக்கு நன்றி செலுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்தது இயேசுவின் நாமம். சத்துரு கோட்டைகளை தகர்த்தெறிந்தது கிறிஸ்து இயேசுவின் நாமம். கைத்தட்டி பாடும், கைத்தட்டி உற்சாகமா. ஆமென்.
சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. கைத்தட்டி பாடும். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்ததே இயேசுவின் நாமமே. எல்லாரும் கைத்தட்டி. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்ததே ஆமென். இயேசுவின் நாமமே. உற்சாகமா கைத்தட்டி பாடுங்க. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தான் சக்தி ஒன்றுமில்லை. எனக்கு எதிரான ஆயுதங்கள், என் பிள்ளைகளுக்கு எதிரான ஆயுதங்கள், என் குடும்பத்துக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே. ஒன்றுமில்லை. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆமென். மகத்துவமும் பேர் புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே. மகத்துவமும் பேர் புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையோ உயர்த்திடவே உம்மால் ஆகுமே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மால் ஆகுமே. ஆராதனை. கரங்களை உயர்த்தி. ஆராதனை ஆராதனை ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. கரங்களை உயர்த்தி. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒருவனுடைய மீறுதலினாலே ஒருவர் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியின் ஈவாகிய பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் உம்மாலே ஜீவனை பெற்று உம்மாலே அதிகாரம் பெற்று ஆண்டவரே சத்துரு கொண்டு வருகிற எல்லா விதமான தந்திரங்களையும் ஜெயித்து எங்களுக்கு எதிராக எழும்பி வருகிற அனைத்தையும் நாங்கள் மேற்கொண்டு ஓட எங்களுக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிறேன். ஆவியானவரை கொடுத்திருக்கிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒருவராலே ஆண்டவரே நாங்கள் ஒருவராலே இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட எங்களுக்கு ஆண்டவரே கிருபை செய்த அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. இயேசுவே நீர் காரணர் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் எல்லா மகிமைக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் என் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர் எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். தேவ பிரசன்னம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட கிருபையும் நீதியையும் நீவாய் தந்தீரே. ஜீவனை பெற்று நான் ஆளுகை செய்திட கிருபையும் நீதியையும் நீவாய் தந்தீரே. இயேசுவே நீர் காரணர் எல்லாம் துதிக்கு பாத்திரர். இயேசுவே நீர் காரணர்
நீங்க அவரை உயர்த்தும் போது தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும். அவரை உயர்த்தும் போது தேவ மகிமை உங்களை நிரப்பும். அவரை உயர்த்தும் போது தேவ வல்லமை உங்களை நிரப்பும். இயேசுவே நீ காரணர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். சொல்லுங்க, உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள். கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம். காலைகளில் நாங்கள் உம்மை உயர்த்தும். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். மலை போன்றிருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளும் இன்று மெழுகு போல உருகி போவதா. நாங்கள் ஜீவனை பெற்று உம்மாலே ஆளுகை செய்யும்படி எங்களுக்கு அதிகாரம் கொடுத்ததற்காக நன்றி. உம்முடைய கிருபையின் ஈவாகிய பரிபூரணத்தையும் உம்மாலே நாங்கள் பெற்று ஆண்டவரே நாங்கள் ஜெயமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வீர்கள். இந்த நாளிலே பாவத்தை ஜெயிக்க உதவி செய். எல்லா விதமான பிசாசின் தந்திரங்களையும் மேற்கொள்ள உதவி செய். சத்துருவின் கண்ணிகளை கர்த்தர் தெறிப்புண்டு போக பண்ணுவீரா. அனுகூலமான கதவுகளை இன்றைக்கு திறப்பீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல அநேகருக்கு துதி உண்டாவதாக. இந்த நாளின் நம்முடைய சுருக்க சிந்தனைக்காய் நான் தெரிந்து கொண்ட வேத பாகத்தை யாராவது படித்து படிக்கும்போது கேட்கிறேன். லேவியராகமங்களின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3 முதல் 17 வசனங்கள் மட்டும். லேவியராகமம் அதிகாரம் 26 3 முதல் 17 முடி. நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவது இல்லை. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள். அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள். உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடமுண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்மா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாய கர்த்தர். நீங்கள் எனக்கு செவிகொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை அரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களாகில் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈழையையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வரப்பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாய் இருக்கும். உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள். உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள். துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, உமக்கு முன்பாக என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் எப்போதும் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். அமர்வோம். உடன்படிக்கை இந்த நாட்களிலே நம்முடைய மனக்கண் முன்னே நின்று கொண்டிருக்கிற ஒரு அருமையான வார்த்தை. பரிசுத்த வேதாகமத்திலே இறையில் ஆழம் வாய்ந்த பல சொற்களிலே முதன்மை வாய்ந்த சொல் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையின் சிறப்புகள் சிலவற்றை வேதத்தில் நாம் பார்க்க முடியும், நிறைய உண்டு. சிலவற்றை மாத்திரம் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்ப்போமானால், இது இந்த வார்த்தையானது கர்த்தரின் உள்ளத்திலே உருவான ஒரு வார்த்தை என்று நாம் பார்க்க முடியும். என் உடன்படிக்கை என்று ஆண்டவர் அடிக்கடி சொல்லுவார்.
என் உடன்படிக்கை. உபாகமம் 4:13 10 கற்பனைகள் தான் உடன்படிக்கை என்பதாய் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளுகிறார். என் மக்களே, நீங்கள் இவைகளையெல்லாம் செய்யுங்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்கள் ஆண்டவராக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆக ஒப்பந்தம் தான் உடன்படிக்கை. யாத்ராமம் 20, உபாகமம் 5 இந்த 2 இடத்திலுமே இந்த 10 கற்பனைகளை நாம் பார்க்க முடியும். அந்த காலத்தில் எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால், சண்டே ஸ்கூலுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு, 2 மோசே 20, 5 மோசே 5பாங்க. எங்கள் ஆசிரியர்கள் அப்படி தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. என்னன்னா, முதல் 5 ஆகமங்கள், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், 5 ஆகமங்களும் மோசேயால் எழுதப்பட்டவை. ஆதலினாலே பழைய பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் இருக்காது, 1 மோசே. ரொம்ப பழைய பைபிளில் நீங்கள் பார்க்கணும். அது யாத்திராமத்துக்கு 2 மோசே, லேவியராகமத்துக்கு 3 மோசே, எண்ணாகமத்துக்கு 4 மோசே, உபாகமத்துக்கு 5 மோசே என்று இருக்கும். ஆகையினால எங்களுக்கு அப்படி சொல்லிக் கொடுப்பாங்க. அருமை மக்களே, உடன்படிக்கை என்று சொல்லும்போது ஒரு தனி மனிதன் உடன்படிக்கை செய்ய முடியாது அல்லவா? 2 பேர் வேணும் இல்லையா? 2 பார்ட்டி இருக்கணும் இல்லையா? பாருங்கள், கர்த்தர் ஒரு பார்ட்டி, இஸ்ரவேல் புத்திரர் ஒரு பார்ட்டி. உபாகமம் 29:1 நம்ம அதை பார்க்க முடியும். உடன்படிக்கையானது பாதுகாக்கப்படல் வேண்டும் என்ற ஒரு சட்டம் உண்டு. எந்த உடன்படிக்கையும் பாதுகாக்கப்படல் வேண்டும், அது அற்பமாக நினைக்கக்கூடாது. ஆகையினால் தான் இன்றைக்கும் கூட நம்ம ஒரு நிலத்தை வாங்கும்போதோ ஒரு சொத்துக்களை வாங்கும்போதோ என்ன செய்கிறோம்? பத்திரம் என்று பெயர் சொல்லி அதை பதிவு செய்து கொள்ள, பத்திரமாக வச்சுருக்கணும், பாதுகாக்கப்பட வேண்டும். சரி, இங்கேருந்து வேதத்திலிருந்து வந்ததான் இந்த அமைப்பு, இந்த பத்திரப்பதிவு என்பதெல்லாம். சரி, 1 ராஜாக்கள் 8:23 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உடன்படிக்கையும் தம்முடைய கிருபையும் காக்கிறவராய் காட்டப்படுகிறார். 1 ராஜாக்கள் 8:23. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்திலும் நாம் இதை பார்க்க முடியும். இன்னொரு காரியம், ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஒரு மனுஷன் தன் சொந்த கண்களோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ளலாமாம். யோபு புத்தகத்திலே அப்படி ஒரு அருமையான வசனத்தை 31:1 பார்க்கிறோம். கர்த்தர் ஒருவனோடு அல்லது ஒரு சமூகத்தோடு உடன்படிக்கை செய்வாரானால் அந்த உடன்படிக்கை 1000 தலைமுறைக்கு கூட செல்லுபடியாகும் என்று வேதத்தில் நாம் பார்ப்போம். எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை. சங்கீதம் 105, 8, 9 வசனங்களில் நம்ம இதை பார்க்க முடியும். ஏசாயா 61:8 பார்த்தீங்கன்னா, ஆகையினால தான் இந்த உடன்படிக்கை என்ற வார்த்தைக்கு நித்திய என்ற அட்ஜெக்டிவ் சேர்க்கப்பட்டது. நித்திய உடன்படிக்கை, தி இட்டர்னல் கவனன்ட் ஆஃப் த லார்ட் ஜீசஸ். நித்திய உடன்படிக்கை. அருமையான மக்களே, உடன்படிக்கை ஏன் தாமதமாக இருக்கிறது என்று கேட்டால், அது கண்டிப்பாய் ஆசரிக்கப்பட வேண்டும். அதை மனிதன் மீறுவது என்பது பாவம். உடன்படிக்கை அற்பமாக எந்த மனிதனும் எண்ணக்கூடாது. ஒரு ஒப்பந்தம் ஒருவரோடு செய்து கொண்டோமானால் அதை அற்பமாக எண்ணக்கூடாது. அப்படி எண்ணினோமானால் ஒப்பந்தத்தில் இருக்கிற அதர் பார்ட்டி என்ன செய்யும்? பாதிக்கப்படும் அல்லவா? இதிலே நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2வது, எசேக்கியேல் 37:26 உடன்படிக்கைக்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது. அது என்ன குறிக்கோள்? 2 பார்ட்டியும் உடன்படிக்கை செய்து கொள்ள 2 பார்ட்டியுமே சமாதானமாக இருக்க வேண்டும். எந்த மனோகர்த்தமும் இருக்கக்கூடாது, எந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது, அவர்களுக்குள்ளே சமாதானம் இருக்க வேண்டும் என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். உடன்படிக்கின்ற வாசகம் நமக்கு நல்லா தெரியும். அந்த வாசகம் யாரோ சொல்லுவீங்களா? என்ன வாசகம் அது? லேவியராகமம் 26:12 பாருங்கள். என்ன வாசகம் அது? மனப்பாடமாக நம்மகிட்ட இருக்கணும். உடன்படிக்கைன்னா என்ன சொல்லுங்கள்? நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் செய்கிற இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எரேமியா 11:2-3 வசனங்களை படிக்கும்போது, மக்கள் உடன்படிக்கையை மறக்கிறவர்களும் மீறுகிறவர்களுமாக இருக்கிறார்கள். இது மக்களுடைய பலவீனம். ஆகையினாலே என்ன செய்ய வேண்டுமாம்? உடன்படிக்கையை கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்
தீர்க்கதரிசிகள் போன்றவர்கள் அடிக்கடி மக்களுக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை எரேமியா 11:2-3 நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து நம்ம பார்க்கிற செய்தி. இனி உடன்படிக்கை பற்றி புதிய ஏற்பாடு என்று சொல்லுகிறது என்று பார்ப்போம். எபிரேயர் 8:6-10 வசனங்களை நாம் பார்ப்போமானால், பழைய உடன்படிக்கை பழுதுபட்டு போனது. எப்படி பழுதுபட்டுவது? ஆண்டவர் அல்லவா செய்தான். பழுதுபட்டது யாரால? ஆண்டவரால் இல்லை, இஸ்ரவேல் ஜனத்தால். அவருடைய பலவீனம், அவருடைய அறிவீனத்தாலே பழைய உடன்படிக்கையை அவர்கள் நாசப்படுத்தி விட்டார்கள். ஆகையினாலே ஒரு விசேஷித்த உடன்படிக்கை, ஒரு புதிய உடன்படிக்கை மக்களுக்கு தேவைப்பட்டது. எபிரேயர் 8:6-10 வசனங்களை இதை நாம் பார்க்க முடியும். அது ஏன் பழுதுபட்டது? என்ன காரணமாக இருக்கும் நினைக்கிறீங்க? ஏனென்றால் பழைய உடன்படிக்கைக்கு ஒரு மத்தியஸ்தன் இருந்தார். இப்போ உங்கள்கிட்ட பத்திரம் எழுதும்போது சாட்சி வைக்கிறோம் பார்த்தீங்களா? சாட்சிகள் இல்லாமல் ஒரு பத்திரம் எழுத மாட்டோம்ல, அந்த மாதிரி அந்த சாட்சி தான் மத்தியஸ்தர் என்று சொல்கிறது. பழைய உடன்படிக்கை ஒரு மனுஷன் மத்தியஸ்தனாக இருந்தான், அவன் தான் மோசே. ஆனால் அந்த விசேஷித்த உடன்படிக்கை ஆகிய பழுதுபட்ட உடன்படிக்கைக்கு பதிலாக ஏற்படுத்தப்பட்ட புதிய உடன்படிக்கைக்கு ஆண்டவரே சாட்சியாக இருந்தார், ஆண்டவரே மத்தியஸ்தராக இருந்தார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தம் தான் அந்த புதிய உடன்படிக்கின்ற முத்திரையாய் அமைந்தது. புது உடன்படிக்கைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மத்தியஸ்தர் என்று பார்த்தோம். அவர் சிலுவையில் சிந்திய இரத்தம் தான் அந்த முத்திரை, அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துகின்ற முத்திரை. 1 கொரிந்தியர் 11:25 முத்திரையாக மாத்திரமல்ல, அந்த இரத்தமே உடன்படிக்கையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். நான் நேரத்தை காலத்தின் கட்டாயம் கருதி உங்களை வாசிக்க சொல்லாமல் நானே சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் அதை மனசில் வச்சுட்டு வீட்டில் படித்து பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். 2 கொரிந்தியர் 3:6 பார்த்தீங்கன்னா, பழைய உடன்படிக்கை எழுத்தால் ஆனது, கற்களிலே ஆண்டவர் எழுதினார் என்று நாம் பார்க்கணும். ஆனால் புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் என்ன செய்தார்? அதை ஆவிக்குரிய உடன்படிக்கையை மாற்றினார். 2 கொரிந்தியர் 3:16 அது ஆவிக்குரியதாக இருக்கிறதுனாலே பழைய உடன்படிக்கையை காட்டிலும் அது வல்லமையுடையதாக இருக்கிறது. கல்லில் எழுதப்பட்ட உடன்படிக்கை மறைந்து போகும், காலத்தால் அழிந்து போகும். ஆனால் இதுவோ என்று மடியாதது. யாத்திராகமம் 19:7-8 இதை மட்டும் வாசிங்களேன். யாத்திராகமம் 19:7-8 மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னார். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். பார்த்தீங்களா என்ன சொன்னாங்க? மோசே, கண்டிப்பாக கர்த்தர் சொன்னதையெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம், செய்வோம், கீழ்ப்படிவோம் என்பது போல நல்ல பிள்ளைகளாட்ட சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா? கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றையும் மறந்து போனார்கள். அவர் தங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் அலட்சியமும் செய்து விட்டார். அதனுடைய பலன் என்ன? உபாகமம் 8:18-20 நாம் அந்த அவர்களுடைய அலட்சியத்தை பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். மோசேயை கூப்பிட்டு தம் மக்கள் தம்முடைய உடன்படிக்கையை காப்பதிலே கண்ணும் கருத்துமாக இருப்பது பற்றி மோசேயோடு அவர் பல இடங்களிலே பேசியிருக்கிறார். இந்த மக்கள் என்ன செய்தார்கள்? இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரையும் மறந்து அவர் தங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மறந்துவிட்ட காரணத்தினாலே அவர்கள் என்ன பண்ணினார்கள் தெரியுமா? அவர்களுக்குள்ளே ஒரு குற்றமுள்ள மனச்சாட்சி. என்ன பண்ணாங்க? இவங்க மறந்துட்டு உடன்படிக்கையை இவர்கள் ஒதுக்கி தள்ளிட்டு கர்த்தர் மேலே குறை சொல்கிறாங்க. பாருங்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஏசாயா 49:14 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எங்களை கைவிட்டார், ஆண்டவர் எங்களை மறந்தார் என்று சொன்னார்களாம். கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் மறந்தார். கர்த்தர் கைவிட்டது யார்? இவர்கள் தான். கர்த்தருடைய உடன்படிக்கை மீறினது யார்? இவர்கள் தான். ஆனால் கர்த்தர் மீது பழி போடுகிறார். ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் தம் மக்களாகிய இஸ்ரவேலரையோ அவர்களுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையோ ஒரு போதும் மறவாதவர். ஏசாயா 49:15 பாருங்கள். ஆதியாகமம் 9:11 பாருங்கள். நியாயாதிபதி 2:1 வாசிங்க.
இங்கெல்லாம் இந்த உண்மையை நீங்கள் அறிய முடியும். ஆனால் இஸ்ரவேல் மக்களோ நியாயப்பிரமாணத்தை, கர்த்தருடைய உடன்படிக்கையை மறந்திருக்க ஆண்டவர் மாத்திரம் அதை நினைவு கூறுகிறவராயிருந்தார். ஆண்டவர் எப்பொழுதும் தன் மக்களோடு தான் செய்து கொண்ட உடன்படிக்கையை நெஞ்சிலேயே வைத்திருப்பார். அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். யாத்திராமம் 2:24, 6:5 இதை நான் பார்க்கலாம். உடன்படிக்கை மீறப்பட்டது. ஹோசையா 6:7 ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறினார்களாம். ஆதாம் எப்படி கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கை மீறினானோ அதே போல் இஸ்ரவேல் புத்திரரும் உடன்படிக்கையை மீறி கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். பயங்கரமான வார்த்தை அந்த வார்த்தை, துரோகம். துரோகம், நம்பிக்கைக்கு ஊறு செய்வது தான் துரோகம். ஹோசியா 8:1 இதை நான் பார்க்க முடியும். உடன்படிக்கை மீறல் என்றால் வேதாகம கண்ணோட்டத்திலே வேறே தேவர்களையாவது சந்திரன் சூரியன் போன்ற வான சேனைகளையாவது சேவித்தல் தான் என்னது உடன்படிக்கை மீறுதல். உபாகமம் 3:16 பார்த்தீங்கன்னா உடன்படிக்கையை இஸ்ரவேலர்கள் மீறுவாள் என்பதை கர்த்தர் நன்றாகவே அறிந்திருந்தார் என்று பார்க்கிறோம். அவருக்கு தெரியும் நாம் இந்த மக்களோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறோம், அவர்கள் நிச்சயமாக இதை மீறி போடுவார்கள் என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் அந்த மக்கள் மீது அவர் நம்பிக்கை வைத்திருந்தார். நம்பிக்கை வைத்தவரோடு அவர் உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார். எரேமியா 11:10 இஸ்ரவேலர் செய்தது கர்த்தருக்கு விரோதமான முரட்டாட்டமாகிய உடன்படிக்கை மீறுதல் என்பதை நாம் பார்க்கின்றோம். முரட்டாட்டமான உடன்படிக்கை. இந்த நாளில் உங்கள் முன்னாக நான் நிறுத்தி கொள்ளுகிற ஒரு வார்த்தை சிந்தனைக்காக, மறக்கப்பட்டதும் மீறப்பட்டதுமான உடன்படிக்கை. உடன்படிக்கை பற்றி எத்தனையோ தலைப்புகளை நம்ம இவ்வளோ நாளும் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி மறக்கப்பட்டதும் மீறப்பட்டதுமான உடன்படிக்கை. என்ன மறக்கப்பட்ட என்ன எப்படி மறந்தார்களாம்? நீதிமொழிகள் 2:16-17 பார்த்தீங்கன்னா மறத்தல் என்பது யாருடைய வேலை என்று அங்கே எழுதப்பட்டிருக்கு. யார் தெரியுமா? பரஸ்திரீகள் தான் தங்கள் வார்த்தையை மீறுவார்கள், தங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறுவார்கள். நீதிமொழிகள் 2:16-17 தன் இளவயதின் நாயகனை விட்டு இச்சகமான வார்த்தைகளாய் பேசும் பரஸ்திரியே தேவ சமூகத்தில் தன் நாயகனுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறுவாள், உடன்படிக்கையை மீறுவாள், மறந்து போவாள். இஸ்ரவேல் மக்கள் அப்படிப்பட்டவளாக இருந்ததினாலே தான் கர்த்தர் தங்களுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை துணிந்து மீறினார்கள், துணிந்து மறந்தார்கள். அவர்கள் மறந்ததற்கு காரணம் என்ன என்று நாம் முதலிலே பார்த்தோம். உடன்படிக்கைக்கு அப்பாற்பட்ட மக்களோடு அவர்கள் சம்பந்தம் வைத்து கொண்டார்கள், அந்நிய மக்களோடு சம்பந்தம் வைத்து கொண்டார்கள். போகிற இடங்களில் அங்கே வாழுகின்ற அந்நிய மக்களோடு அவர்கள் உறவு கொண்டு பெண் கொடுத்து இப்படி உறவு செய்தனாலே அந்த அந்நிய மக்களுடைய பழக்க வழக்கங்களை, அவருடைய இறை நம்பிக்கையை இவர்கள் தங்களுக்கு எடுத்துக்கொண்டார்கள். அப்படி எடுத்ததினாலே அந்நிய தெய்வங்கள் மீது அவர்கள் கொண்ட மோகத்தினாலே கட்டளையை அவர்கள் மறந்து போக வேண்டி நேரிட்டது. உபாகமம் 6:14 நீங்கள் இந்த உண்மையை பார்க்க முடியும். யாத்திராமம் 24:3 மோசைக்கு நல்ல வாக்குத்தான் கொடுத்தார்கள். என்ன எப்படி கொடுத்தாங்க? இப்போ பார்த்தோமே எப்படி கொடுத்தாங்க. நாங்கள் மீற மாட்டோம், நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடப்போம், கீழ்ப்படிவோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு உடன்படிக்கை மீறிவிட்டார்கள், மறந்து விட்டார்கள். யாத்திராமம் 24:7 இந்த உண்மையை நாம் பார்க்க முடியும். உடன்படிக்கை மீறுதல் என்பது ஒரு மகா பெரிய பாவம். இந்த பாவத்தை இன்றைக்கு வரைக்கும் நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு நிறைய உடன்படிக்கைகளை செய்திருக்கிறார். வேதம் முழுதிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி நடந்தால் நான் உங்களுக்கு இப்படி செய்வேன்னு சொல்லுவார். இன்றைக்கு நம்ம வாசித்த வேத பகுதி கூட அதான் இருக்குது. அது நீங்கள் இப்படி செஞ்சால் தான் நான் அப்படி செய்வேன், நீங்கள் செய்யலைன்னா உங்களை கைவிட்டுருவேன்ற அர்த்தத்தில் இல்லை. அவருடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அந்த வார்த்தையை உபயோகிக்கிறார். நீங்கள் என்னை நம்புங்கள், நான் உங்களுக்கு ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டேன், ஏனென்றால் நான் உங்கள் கர்த்தர். ஆகையினாலே என்னிலே நம்பிக்கை வைத்து என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று
அவ்வளோ உயர்ந்த ஆண்டவர் அவ்வளோ தாழ்மையாய் மக்களோடு பேசுகிறார். ஆனால் அந்த மக்கள் முரட்டாட்டம் உள்ள மக்கள். பார்த்தீங்கன்னா வேதத்தில் வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று இருக்கும். வணங்கா கழுத்து, ஸ்டிக் நெக் பீப்புள். அந்த வணங்கா கழுத்துள்ள தன்மையினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தர் சொன்னது எல்லாத்தையும் கேட்குறது மாதிரி கேட்டுட்டு அந்த பக்கம் போய் என்ன பண்ணிடுறாங்க? அதை சுத்தமாக மறந்துடுறாங்க. உலகத்தோடு அவர்கள் உறவாடி அவர்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார்கள். அருமையான மக்களே, இன்றைக்கும் கூட திருச்சபை மக்களாகிய நாமும் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பைபிள் நல்லா படிக்கிறோம், கூட்டங்களுக்கு தவறாமல் வர்றோம், வசனங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோம். நம்ம கண்ணில் தண்ணி கூட வந்துடுது சில வசனங்களை பார்க்கும்போதும் வாசிக்கும் போதும் கேட்கும் போதும். ஆனால் அந்த பக்கம் போன உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? வசனத்தினுடைய ஆழத்தை நாம் உணர்கிறதில்லை. இதுதான் உடன்படிக்கை மீறல் என்பது. அப்போ ஆண்டவருடைய உள்ளம் வேதனைப்படும். தன் பிள்ளைக்கு ஒரு தாய் நல்ல போதனைகளை கொடுக்கிறாள். அந்த பிள்ளை சரி சரின்னு தலையாட்டிட்டு அந்த அம்மா சொன்னதுக்கு எதிரடியாக செஞ்சுச்சோன்னு அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? இந்த பிள்ளை ஏன் பெற்றோன்னு நினைப்பாங்க இல்லையா? ஆண்டவன் அப்படி தான் நினைப்பார். இந்த மக்களை ஏன் நான் வைத்திருக்க வேண்டும், இவர்களை அழித்து விட்டால் என்ன என்று கூட அவர் நினைக்க முடியும். ஆனால் அவர் அப்படி நினைக்கிறவர் அல்ல. அவர் என்ன செய்கிறார்? தமக்கே உரிய கரிசனையோடு தம்முடைய மக்கள் எத்துணை முறை தவறினாலும் அதை அவர் அன்போடு மன்னிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். உடன்படிக்கை மீறப்பட்டது, உடன்படிக்கை மறக்கப்பட்டது, ஆனாலும் கர்த்தர் அந்த மக்களை கைவிடவில்லை. அருமையான மக்களே, அவர்கள் ஆதி இஸ்ரவேலர்கள். நீங்களும் நானும் புதிய இஸ்ரவேலர். நமக்கு என்ன பேர்? புதிய இஸ்ரவேலர். ஆதி இஸ்ரவேலர்கிட்ட அவ்வளோ அன்பு காட்டி ஆண்டவர் நம்மளை கைவிட்டுருவாரா? கைவிட மாட்டார். அதுக்காக நான் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிச்சிருவார், கண்டுக்க மாட்டார் என்று சொல்லி நம்ம திரும்ப திரும்ப பாவம் செய்யலாமா? சொல்லுங்கள். அப்படி செய்தால் நாம் யாருக்கு துரோகம் பண்ணுகிறோம்? ஆண்டவருக்கு துரோகம் பண்ணுகிறோம். அருமையான மக்களே, இதை மனதில் நம்ம வைத்து வேதத்தின் வழியாக கர்த்தர் நமக்கு செய்து கொள்ளுகிற உடன்படிக்கையின் மீது கருத்தை செலுத்தி அதை சரியாய் கடைபிடிப்பதற்கு வரம் தரும்படி ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு பலம் தருகிறார், நிச்சயம் தருவார். ஒரு நாள் உடன்படிக்கையை நாம் மீற முடியாது, மறக்க முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஓ, என் பிள்ளை என் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறான், என்னுடைய கட்டளைகளை அவன் மீறாமல் நடக்கிறான், ஆகினாலே என் பிள்ளையை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? எந்த துன்பம் வந்தாலும் அதை நாம் அறியாமலே நம்மை விட்டு நீக்கி போடுகிறார். நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரை நீக்கி போடுவார். ஏனென்றால் அவர் நம்ம மீது வைத்திருக்க உடன்படிக்கை அன்பு. போன தடவை நான் செய்தி கொடுக்கும்போது உடன்படிக்கை அன்பை பற்றி தான் செய்தி கொடுத்தேன். இன்றைக்கு மறக்கப்பட்ட அப்புறம் மீறப்பட்ட உடன்படிக்கை, அதுதான் இன்றைய நம்முடைய தலைப்பு. அதனால தான் அந்த டெக்ஸ்ட்டை நம்ம வாசித்தோம். அருமையான மக்களே, இவ்வளவுதான் செய்தி. நீங்கள் உங்களை சொந்தமாக்கி கொண்ட, உங்களை மனம் புரிந்து கொண்ட பரம மணவாளனுக்கு நீங்கள் உத்தமமுள்ள மனைவியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். மணவாட்டி என்று திருச்சபைக்கு வேதம் பேர் தருகிறது. அவர் மணவாளன், நம்மை நிச்சயம் செய்துவிட்டு அவர் மேலே போயிருக்கிறார். இன்னும் திருமணம் நடக்கவில்லை, நம்ம மணவாட்டிகள் தான். அவர் வரும்போது நாம் அவர் நம்ம எப்படி வைத்து விட்டு போனாரோ அந்த நிலையில் நாம் இருப்போம் என்றால் உடனே அவர் நம்ம என்ன செய்வார்? தம்முடைய மன வீட்டுக்கு அழைத்து கொள்வார். அழைத்து போய் அவர் திருச்சபையை மனம் புரிந்து தம்முடைய கல்யாண வீட்டை அதை மகிழ்விப்பார். அத்தகைய ஆசீர்வாதம் திருச்சபை மக்களாக நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்றால் இன்றிலிருந்தே ஒரு முடிவு எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எழுதின காதல் கடிதமாகிய இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை நாங்கள் உயிரென மதித்து அதை நாங்கள் கடைப்பிடிக்க தவறிய மக்களை அன்போடு அணுகி அவர்களுக்கு அறிவுரை வழங்கவும் எங்களுக்கு கிருபை செய்யும் என்று ஜெபித்து உடன்படிக்கையை காப்பதில் உறுதி உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னார். கர்த்தர் வரும் நாளிலே நாம் வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாம் இந்த செய்தி உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். கிருபை நிறைந்து கர்த்தாவே, மறக்கப்பட்டதும் மீறப்பட்டதுமான உடன்படிக்கை எப்படியெல்லாம் உடைய திருவுள்ளத்தை வருத்தப்படுத்தியது. ஆனாலும் நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற உடன்படிக்கை அன்பினாலே இஸ்ரேல் மக்களை நீர் எப்படி பொறுத்து மன்னித்தவர்களுக்கு நன்மையை செய்து வந்தீரோ அதே போல இன்று வரை உம்முடைய உடன்படிக்கையை மீறி கொண்டிருக்கிற எங்கள் மீதும் நீர் காட்டி வருகிறீரே, அந்த அன்புக்காய் இரக்கத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனியாவது உம்முடைய வசனத்தை நாங்கள் ஆழமாய் சிந்தித்து உணர்வுள்ள மக்களாய் உம்மோடு எங்களோடு நீர் செய்து கொண்ட அந்த மேலான உடன்படிக்கை கட்டி காக்கிற மக்களாக வாழ்ந்து வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொண்ட மக்களாய்
உம்முடைய ராஜ்யம் வந்து சேர எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் வழியை பணிந்து வேண்டுகிறோம் எங்கள் செல்ல தகப்பனே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தொடர்ந்த வழிநடத்தலும் பாதுகாவலும் அருமை மக்களே உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென்.